பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம், சமாதானத்தோட காணப்படுவோம். ஏன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஒத்துழைக்காட்டாலும் கூட நம்முடைய தேவனுடைய கண்கள் நம்ம பார்க்குது அப்படின்னு சொல்லி நாம் அறிஞ்சிருக்கணும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். யாரிடத்துல சொன்ன வார்த்தைகள்? மனோவா என்று ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவருடைய குழந்தை சிம்சோன் என்ற அவருடைய குமாரனுடைய பிறப்பை அறிவிக்கும்படி பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தூதன் அவரிடத்துல மனோவா கேட்கிறார், உன் நாமம் என்ன, உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். அந்த தூதன் இப்படியாய் பதில் சொல்லுகிறார், என் நாமம் என்ன அப்படின்னு நீ கேட்க வேண்டியது என்ன மனோவா? என் நாமம் அதிசயம். அதிசயம் யாரு பிரியமானவர்களே? கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் மாத்திரம்தான் அதிசயம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே பிரியமானவர்களே அநேக இடங்களிலே தூதன் என்று சொல்லப்படுகிறது. அது கர்த்தருடைய குமாரன், தேவகுமாரனை குறிப்பிடுகிறது என்று வேத வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அவருடைய நாமம் என்ன? அதிசயம். அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக என்று வைத்துக் கொள்வோம், ஒரு அருமையான மகன் யுஎஸ்ல இருந்து என்னிடத்துல போன் மூலம் தொடர்பு கொண்டார். அந்த மகன் சொன்னார், அம்மா, என்னுடைய வேலையில பயங்கரமான பிரச்சனை, நாளைக்கு காலையில ஒரு அதிசயம் நடக்கலைன்னா என்னால வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்று சொன்னார். நானும் கூட அந்த மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிச்சேன் தெரியுமா? அதிசயம் என்ற தேவனுடைய நாமத்தை சுமார் 1 மணி நேரம் அந்த ஆபீஸ்ல அந்த பிரச்சனை நிறைந்த இடத்துக்கு நான் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அப்பா, இந்த மகனுடைய வேலை ஸ்தலத்துல அந்த பிரச்சனை நிறைந்த இடத்துல அதிசயம் என்ற உம்முடைய நாமத்தை நான் அனுப்புகிறேன். உம்முடைய நாமம் அதிசயம், அதிசயம் என்ற உம்முடைய நாமத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லி சுமார் 1 மணி நேரம் அந்த அதிசயம் என்ற நாமத்தை கனப்படுத்தி அந்த நாமம் கிரியை செய்யும்படியாய் நான் வேண்டுதல் செய்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. காலையிலே அந்த சகோதரன் போன் பண்ணினார், அம்மா, ஒரு பெரிய அதிசயத்தை தேவன் செய்திருக்கிறார், என்னுடைய வேலையிலிருந்து அந்த பிரச்சனை நீங்கிற்று. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை நீங்க பார்க்கணுமா? அவருடைய அதிசயம் என்னும் நாமத்தை பிரச்சனை நிறைந்த சூழ்நிலைகளிலே அனுப்பி வையுங்கள். சிக்கலான இடத்திற்கு அந்த நாமத்தை அனுப்புங்கள். அவருடைய நாமம் கிரியை செய்யும், அதிசயங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். 1 மணி நேரமாவது அனுப்புங்க. ராத்திரி நேரம் உட்கார்ந்து அதிசயம் என்ற நம்முடைய நாமத்தை அனுப்புகிறோம். அதிசயமானவரே, இந்த சிக்கலான சூழ்நிலைகளை உடைத்து எனக்கு வெற்றியை தாரும் என்று ஜெபித்து பாருங்கள், பெரிய காரியங்களை காண்பீர்கள். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, அதிசயம் என்னும் நாமம் உள்ளவரே, அதிசயமானவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய சிக்கலான சூழ்நிலைகள்ல, நெருக்கமான சூழ்நிலைகள்ல நீர் கிரியை செய்து சூழ்நிலைகளை எல்லாம் ஒட்டச்சி எங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண்பியும் ஐயா. அதிசயம் செய்தருளும் ஐயா, அதிசயம் செய்தருளும். இந்த வேளையிலே உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் அதிசயம் செய்யணுமோ சூழ்நிலையை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்பா.
எங்களுக்கு அதிசயம் செய்யும், அதிசயம் செய்யும். உம்முடைய நாமத்தை, அதிசயம் என்னும் நாமத்தை நாங்கள் அனுப்புகிறோம். சிக்கலான, நெருடலான, நெருக்கமான சூழ்நிலைகள்ல அனுப்புகிறோம். வெற்றியை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.